அருகே இரண்டாவது திருமணம் செய்த கணவன் நடத்தை சந்தேகத்தில் முதல் மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையத்தை சேர்ந்த துணி வியாபாரி பாபு என்பவர் தன் முதல் மனைவி ஸ்ரீதேவிக்கு தெரியாமல் ஷாலினி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் நடத்தை சந்தேகத்தில் முதல் மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் ஏற்பட்ட தகராறில் ஸ்ரீதேவியை சுவரில் தள்ளி தலையணையால் அமைத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக புகார் எழுந்துள்ளது. தகவல் அறிந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் மற்றும் மாவட்ட எஸ்பி அக்ஷய் அனில் வகாரே தலைமையிலான குழுவினர் தடயங்களை சேகரித்து உடலை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலையாளி பாபுவை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நற்சாந்தப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திறந்து வைத்தார். அங்கு பிசியோதெரபி சிகிச்சை பெறும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் 70 ஆண்டுகளாக வசிக்கும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி பாப்பாவயல் பகுதி மக்கள் அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் முகமது பர்வேஸ் இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியருக்கு உத்தரவிடுவதாக உறுதியளித்தார். மக்கள் ஏற்காத நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். விருத்தாசலம் தொகுதி பிரச்சினைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரிடம் மனு அளித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாசலத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்ப்பதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் நிலவும் வறட்சி மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரிய அவர் லாக்அப் மரணங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு காவல்துறைக்கு யாரையும் அடித்து விசாரிக்க உரிமை இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் சட்டமா கொண்டு வரணும். நீட் வேணான்னு ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லும் போது நீட் அபாலிஷ் பண்ணுங்க. எதுக்கு அப்படி ஒரு போராட்டம் பண்ணி அது கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க? மக்களுக்காக தான் இங்க எந்த ஒரு சட்டமும் சரி, எந்த ஒரு ஸ்கீமும் சரி, மக்களை ஏத்துக்கலன்னா அந்த ஸ்கீம் எதுக்குன்றதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மத்திய மாநில அரசுகள் கன்சர்ன்ல எடுத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். அதனால அவங்க உரிமையை நிலைநாட்ட அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள உரிய முறையில விளக்கம் கொடுத்து என்ன அவங்கள ஒரே ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. என்ன பண்ணா என்ன? ஆமா தவறு நடந்துருச்சு, இல்ல ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுவுமே சொல்லலன்றதுனால தான் இந்த போராட்டம் பெருசா போயிட்டு இருக்கு. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதனால மக்கள் பக்கம் தான் தேமுதிக. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணன் சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற ஆடி தவசு திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் ராஜீவ் மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆகியோர் நேரில் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மூலவர் சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயணர், கோமதி அம்மன் மற்றும் சண்முகர் சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு நடத்தியவர் கோயில் யானை கோமதியிடம் ஆசி பெற்றனர். ஆடித்தவசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் வரவுள்ள நிலையில் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து இருவரும் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் பங்கேற்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சேலத்தில் நிறுவப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை உடனடியாக திறக்க வேண்டும், பாடப்புத்தகங்களில் அம்பேத்கர் கொள்கைகளை சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராடும் மாணவர்கள் மீது தமிழகத்தில் போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். முன்னதாக நீட் தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. டெல்லியிலே ஒரு பேரணி நடத்திருக்கின்றார்கள். அவர் எதற்காக அந்த பேரணி நடத்தினார்கள் என்று சொன்னால், நீட் தேர்வு வினாத்தால் கசிந்திருப்பதை கண்டித்தும் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அவர்கள் ஒரு அமைதி பேரணி நடத்தினார்கள். டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் ஒரு அமைதி பேரணி நடத்தினார்கள். அந்த அமைதி பேரணி நடைபெறாமல் அங்கே இருக்கின்ற காவல்துறைகள் அவர்கள் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே அடிபட்டிருக்கின்றார்கள்.
வேதனையாக இருக்கின்றது. இந்த ஜனநாயக நாட்டில் போராடுறது எங்களுடைய உரிமை பெறுவதற்கு கூட நாங்க ஒரு அமைதி பேரணி நடத்தக்கூடாதா? தடியடி நடத்தியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த செயலை புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் கோரிக்கையை ஏற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் புரட்சி பாரத கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது நீட் தேர்வு வேண்டாம்னு தான் சொல்றோம். நீட் தேர்வு ரத்து செய்ய சொல்லிதான் நாங்க கேட்டு இருக்கோம். அதுலயும் இந்த வினாத்தாள் கசிவுக்காக தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்குது. அதனால தமிழகத்தில் இல்ல எல்லா மாநிலத்திலும் போராடிட்டு இருக்காங்க. தவறு, உண்மையிலேயே தவறு அது. வரும் 2047 ஆண்டிற்குள் தமிழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சி 50% கடக்கும் என காட்பாடியில் நடைபெற்ற பொறியாளர்கள் கருத்தரங்கில் அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியர்ஸ் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மாநில கருத்தரங்கில் தமிழக நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், கட்டுமான அனுமதிகளுக்கான கோப்புகளை தாமதப்படுத்தாமல் விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், ஊழலை ஒழிக்கும் வகையில் நேரடியாக சிஎம்டிஏ மூலம் அனுமதி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. நீங்க பார்த்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் இப்ப நம்ம அதிகமாக வந்திருக்கு. 2047க்குள்ள கிட்டத்தட்ட 50% மேல நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கு. அப்ப அதுக்கேற்றப்போ நம்மளுடைய கட்டட வடிவமைப்புக்கு செய்து தர வேண்டும். போன வாரம் சிஎம் மீட்டிங், நம்ம துறை சார்ந்த மீட்டிங் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், எப்போ நம்ம நாட்டை சிங்கப்பூர் அதிகமாக எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்க. அது மாரிலாம் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, அது எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ சார் சொன்னாங்க, பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, நம்ம முதலமைச்சர் நம்ம நாட்டையே சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும், எப்படி கொண்டு வரணும் என்னிடம் அதை அன்பு கட்டளைக்கு இருக்கின்றார். நீங்கள் சென்று மற்ற மாநிலங்களை மாரி நீங்கள் பார்த்து நம்மளுடைய நாட்டை எப்படி ஒரு நல்ல ஒரு மாநிலமாக கொண்டு வர வேண்டும், உங்களோட துறையை நீங்கள் எப்படி நீங்கள் துரிதப்படுத்த வேண்டும் என்று அன்பு கட்டளை விட்டிருக்கின்றார். அதனால நானும் அதில் ஏற்கனவே விஷயத்தில் எனக்கு அனுபவம் இருக்கலாம், அதை எப்படிலாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு என்னுடைய துறை சார்ந்த நிர்வாகிகளை நான் ஆலோசித்து வருகிறேன். இப்போ நிறைய கோரிக்கை வச்சிங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே நீங்கள் சொன்னது எல்லாமே ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான்